ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சார் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வித்ட்ரா ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சார் சொல்லியிருக்காங்க. ஒரு சில மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டாஸ்க் வேலெட்டில் உள்ளதையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேட்க்கு மூவ் பண்ணியிருக்கீங்க. சார் வந்து எப்போ சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி அப்ளிகேட்டில் ஒரு தடவை மாற்ற சொல்லியிருந்தாங்க. அந்த வேலெட்ல இருந்து தான் வித்ட்ரா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ மே ஜூனுக்கு இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக ஒர்க் பண்ணியிருந்தோம்ல, அதையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கீங்க, மூவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்ளிகேட் வேலெட்டுக்கு. அப்படி நீங்கள் வந்து மூவ் பண்ண அப்ளிகேட் வேலெட்டில் அமௌண்ட்டை கண்டிப்பாக அகைன் வந்து நம்மளோட டாஸ்க் வேலெட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து சாஃப்ட்வேரில் கிடையாதுன்னு ரொம்ப கிளியராக சார் சொல்லிட்டாங்க. நோட்டீஸ் போர்டில் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா டிஸ்கஸ் வித் எஸ்பிஓ குரூப் இருக்குது, கமெண்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து நம்மளுக்கு கேட்டுட்டு ஹெல்ப் பண்ணுற கால் இருக்கும்போது நல்லபடியாக கேட்டுட்டு அதை சரிவர பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். யாரும் அலட்சியப்படுத்த வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ₹1 கொடுத்தா அது நம்மளுக்கு அக்செப்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இல்லை நம்மளோட அதில் என்ட்ரு பண்ணும்போது அமௌண்ட்டை இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹1000 வச்சுக்கோங்களேன், 1000க்கு ஒரு 0 கட் பண்ணிட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும், பேலன்ஸ் அமௌண்ட்டு அந்த அப்ளிகேட் வேலெட்லேயே தான் இருக்கும். ஆனால் சார் என்ன சொல்லியிருக்காங்க, அப்ளிகேட் வேலெட்டை ஃபுல்லாக 0 பண்ணணும், அமௌண்ட்டு ₹1 கூட அதில் மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து 2026 வந்து நம்ம புது கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால் ஓல்டு இதை ஃபுல்லாக வந்து வேலெட்டை ஃபுல்லாக 0 பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த அமௌண்ட்லாம் லாஸ் ஆயிடும். அதனால தான் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் அமௌண்ட் லாஸ் ஆகாமல் இருக்க ஃபுல் அமௌண்ட்டையும் வித்ட்ரா கொடுங்க. ஆனால் சில பேர் வந்து ஏதாவது கவனிக்காமல் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால சம்திங் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் இந்த சான்ஸு. இவங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டிங்கன்னா, உடனே உங்களோட லாகின் பேஜுக்கு போய் பாருங்கள். நம்மளோட லாகின் பேஜில் வெல்கம் டு லாகின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே டிக்கெட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளார போனீங்கன்னா, ரைஸ் அ டிக்கெட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல ரைஸ் டிக்கெட் பண்ணுங்கள். டிக்கெட் ரைஸ் பண்ணால் உங்களோட நேம், கொஸ்டின் இதெல்லாம் இருக்கும். எல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க. உங்களோட என்ன உங்களுக்கு இஷ்யூ இருக்கோ இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும். இதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இமீடியட்டாக அங்கேருந்து ரிப்ளை வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து தவறான ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவலாக கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொடுத்த வித்ட்ராவில் என்ன சொல்லி பண்ணிடுவாங்கன்னா மேனுவலாக கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட வேலெட்கே வந்துடும். வேலெட்லேயே வந்ததுக்கப்புறம் நம்மளோட திரும்ப என்ன பண்ணணும், நம்மளோட ஃபுல் அமௌண்ட்டை வந்து என்ன எவ்வளோ நம்ம வச்சுருந்தோமோ அந்த அமௌண்ட்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணி வித்ட்ரா கொடுத்துரும். இதுக்கான லாஸ்ட் டைமிங்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வரை மட்டும்தான். அதாவது இன்னைக்கு வந்து புதன்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை ஈவினிங் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க பண்ணி தருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நைட்டுக்கு மேல் நம்மளால அப்ளிகேட் உள்ள அமௌண்ட்டை ஃபுல்லாக 0 பண்ணிடுவாங்க. டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் நம்ம என்ன ஒரு மெயில் அனுப்பினாலும் எதுவுமே வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாமே 0 ஆயிரும். அதனால் வித்ட்ரா கொடுக்குறவங்க ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டையும் வந்து என்ன செய்கிறோம், என்ன நம்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு உங்களோட வேலெட்டில் எவ்வளோ இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.